சரி, இதை இங்கே வைத்துவிட்டு எங்கே போயிருப்பார்கள்? எங்கேயும் காணவில்லையே. சரி, பரவாயில்லை. தூக்கிலிருந்து அதிரசத்தை எடுத்துக்கொண்டால் கடிந்து கொள்ளவா போகிறார்கள்? ஐயையோ, வேண்டாம். வேறு யாருடைய தூக்காகவாவது இருந்தால் திருட்டு பட்டமெல்லவா கட்டி விடுவார்கள். வேண்டாமடி தஞ்சா, வீண் வம்பில் மாட்டிக்கொள்ளாதே. இல்லையே, இது மாமியோடையதுதான். நிச்சயம் மாமியோடையதுதான். எத்தனை வியாழக்கிழமை பார்த்துள்ளேன். பெருமாளே, நல்ல வேளை என்னை காப்பாற்றினாய். இவள் மூச்சு விட்டாலே நான் பறந்து விடுவேனே. நான் தூக்கை தொட்டு அவள் என்னை தொட்டிருந்தால், ஐயோ, நினைக்கவே பயமாக இருக்கிறது. இது என்ன ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம்? ராமானுஜர் இங்கே வருவது முதல் ஆச்சரியம். மாமியின் தூக்கு அவர் கையில் இருப்பது இரண்டாவது ஆச்சரியம். ஒருவேளை இதுவும் மாமியின் தூக்காக இருக்காதோ? என்ன தஞ்சமாம்பாள், நீ கோவிலுக்கெல்லாம் கூட வருவாயா? எப்பொழுதும் ஊஞ்சல், பரமபதம், கண்ணாமூச்சி என்று தோழிகள் புடைசூழ சுற்றி கொண்டிருப்பாயே. ஆமாம், ஆனால் வியாழக்கிழமை மட்டும் அதற்கெல்லாம் விடுமுறை. விடுமுறையா? வியாழக்கிழமை என்ன விசேஷம்? வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விசேஷம் இல்லையா? ஆஞ்சநேயருக்கு விசேஷம்தான். உனக்கு என்ன விசேஷம்? அது விசேஷ நாட்கள் தானே கோவிலுக்கு வர வேண்டும். ஏன் மற்ற நாட்களில் கோயிலுக்கு வரக்கூடாதா? மற்ற நாட்களில் எல்லாம் கோயிலை பூட்டியா வைத்திருக்கிறார்கள். உனக்கு வியாழக்கிழமை என்ன விசேஷம் என்று நான் சொல்லட்டுமா? அதிரசம். சரியா? இது மாமியின் தூக்குதானா? காந்திமதி மாமி உங்கள் பக்கத்தகத்து மாமியா? இல்லை, எங்கள் அகத்து மாமி. உங்கள் அகத்து மாமியா? அம்மா. காந்திமதி மாமி உங்கள் அம்மாவா? சொல்லவே இல்லையே. எனக்கு எப்படி தெரியும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆஞ்சநேயர் கோயிலில் அரங்கேறுகிறது என்று? நான் கூட நினைப்பேன், அம்மா அவ்வப்போது அதிரசம் செய்கிறாளே, ஒன்றை கூட கண்ணில் காட்ட மாட்டேன் என்கிறாளே என்று. இப்போதல்லவா தெரிகிறது அதிரசம் மொத்தமும் இங்கே வந்து விடுகிறது என்று. சரி சரி, அம்மா தூக்கு என்னிடம் தானே கொடுக்க சொல்லியிருக்கிறாள், கொடுங்கள். என்ன தயங்குகிறீர்கள்? கொடுங்கள் இப்படி. இல்லை, அது என்ன இல்லை? அதிரசமே இல்லையா என்ன? இல்லை இல்லை, இருக்கிறது. ஆனால் என்ன ஆனால்? நீங்கள் ரொம்பவும் தான் குழப்புகிறீர்கள். கொடுங்கள் இப்படி. என்ன இது? ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அந்த ஒன்று கூட எனக்கு கிடைத்ததில்லையே. அது என்னை கேட்டா? அது உங்கள் அம்மாவை கேளுங்கள். சரி, அம்மா ஒன்றே ஒன்றுதான் கொடுத்து விட்டார்களா? இல்லை, தூக்கு நிறையத்தான் கொடுத்து அனுப்பினாள். பிறகு? தூக்கு நிறைய கொடுத்து அனுப்பினார்களா? சரி, கொடுத்து அனுப்பினார்கள். பிறகு? அதை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தேனா? வந்து கொண்டே இருந்தீர்கள். பிறகு? பிறகு
அதிரசமாவது மிஞ்சியது. இதுவே அதிர்ஷ்டம்தான். பசி என்று கேட்கும் பொழுது எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் சொல்? இந்த ஒன்றையும் கூட கொடுத்துவிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே? பாவம், எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண் ஏமாந்து விட போகிறாளே என்று ஒன்றை மட்டும் கொடுக்காமல் நிறுத்தி வைத்தேன். ஆஹா, உங்களுக்கு தான் என் மீது எவ்வளவு பரிவு. சரி, அதை கையிலே வைத்திருப்பதுதான் பரிவா? கொடுங்கள் இப்படி. பரவாயில்லையே, எங்கே நீயே முழுவதையும் சாப்பிடப் போகிறாயோ என்று பார்த்தேன். பரோபகார குணம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா என்ன? சரி, சாப்பிடுங்கள். மாமி வரவில்லையே என்று வருத்தம் தானே? வருத்தம்தான், ஆனால் வருத்தமில்லை. அதென்ன வருத்தம்தான், வருத்தமில்லை? மாமியை பார்க்கவில்லையே என்று வருத்தம். பார்க்க முடியாததினால் தானே மாமி உங்கள் அம்மா என்று தெரிந்தது. அதனால் வருத்தமில்லை. அடுத்த வியாழக்கிழமை தூக்கு நிறைய அதிரசத்தோடு என் அம்மாவையே நீ எதிர்பார்க்கலாம். அதற்குள் மாமிக்கு முள் குத்தியது சரியாகிவிடும் அல்லவா? நிச்சயம் சரியாகிவிடும். ஆமாம், நீ ஏன் இங்கு உன் தோழிகளை அழைத்து வருவதில்லை? அதிரசத்தில் பங்கு குறைந்துவிடும் என்பதற்காகவா? அதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு விளையாட்டில் இருக்கும் நாட்டம் இதில் இல்லை. அதுவும் இல்லாமல் அவர்களுக்கும் எனக்கு கிடைத்த காந்திமதி மாமி மாதிரி யாராவது கிடைத்தால் அவர்களும் வருபவர்களாக இருக்கும். சரி சரி, நான் கிளம்புகிறேன். அடுத்த முறை அம்மாவை அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம். வேண்டாமா? ஏன்? அடுத்த வியாழக்கிழமை நீ விடுமுறை எடுத்துக்கொள்ளப் போகிறாயா? இல்லை இல்லை, இது மாமிக்கு வீண் சிரமம். அவர்கள் இங்கு வர வேண்டாம், நான் அங்கு வந்து விடுகிறேன். அதுதானே பார்த்தேன். எங்கே அதிரசம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயோ என்று நினைத்தேன். தின்பதற்கு வேண்டாமாக இருக்கலாம், ஆனால் மாமியை பார்க்காமல் இருக்க முடியாது. சரி, நான் கிளம்புகிறேன். காந்திமதி மாமியை கேட்டதாக சொல்லுங்கள். இது என்ன, தூக்கை தலைகீழாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பசித்தவன் எவனும் ஏமாற வேண்டாமே. பார்த்த மாத்திரத்தில் இதில் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொள்வார்கள் இல்லையா? நல்ல யோசனைதான். பரோபகார சிந்தை பொங்கி வழிந்து தூக்கையும் யாருக்காவது தானமாக கொடுத்து விட போகிறீர்கள். அதனால் சமர்த்த பிள்ளையாக அம்மாவிடம் கொண்டு போய் கொடுங்கள். அப்படியே. இப்போதெல்லாம் உங்களை நினைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன் லலிதா, இதற்கு முன் என் மேல் என்ன வருத்தம்? வருத்தம் என்று சொல்ல முடியாது, சங்கடம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். சங்கடமா? என்னாலா? ஒரு விதத்தில் அப்படிதான் சுவாமி. இதற்கு முன்பு கற்ற கல்வியால் செருக்குடனும் எளியோரிடத்தில் அகம்பாவத்துடனும் நடந்து கொள்வீர்கள். அந்த குணங்கள்தான் சற்று எனக்கு சங்கடத்தை தந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அது மறைந்து விட்டது. புரிகிறது லலிதா. நான் சோமயாஜி விஷயத்தில் நடந்து கொண்டதை பற்றி தானே நீ குறிப்பிடுகிறாய்? என்ன செய்வது, பகவான் ஒவ்வொருவருக்கும் தான் செய்த தவறுகளிலிருந்து திருந்துவதற்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். சிலருக்கு அவர்கள் கற்கும் கல்வியே வாழ்க்கையில் எப்படி பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சிலருக்கு கல்வியில் சிறந்தவர்களும் வாழ்க்கையில் பல விஷயங்களை அனுபவித்து உணர்ந்தவர்களும் கொடுக்கும் அறிவுரைகளால் தெளிவு ஏற்பட்டு புத்தி வருகிறது. ஆனால் ஒரு சிலருக்கோ சில சம்பவங்களால் மனதில் பெருத்த அடி விழுந்து அதன் வழியால் நற்புத்தி வருகிறது. இதில் நான் மூன்றாவது ரகம். சுவாமி, இதன் மூலம் ஒரு பக்குவ நிலையை பகவான் நமக்கு அளித்திருக்கிறான் இல்லையா? எது எப்படியோ, நம் புத்திரனால் எனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைத்தது. எல்லோருடனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்தியும் வந்தது. அதைத்தான் நான் தற்போது உங்களை பற்றி பெருமிதத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். நம் மகனை பாம்பு கடித்ததை இப்போது நினைத்தாலும் என் பெற்ற வயிறு கலங்கி துடிக்கிறது. நானும் அன்று பதற்றத்தில் துடிதுடித்து விட்டேன். என் கடும் சொல்லால் கடிப்பட்டவர்களும் இப்படித்தானே துடிதுடித்திருப்பார்கள். உதாரணத்திற்கு,
உயர்ந்த பக்தர்களான திருக்கச்சி நம்பிகளையும் சோமயாஜியையும் கொடுஞ்சொற்களால் அவமதித்து நடந்து கொண்டேனே, அது எவ்வளவு பெரிய குற்றம். சரி விடுங்கள். நம் மகன் பிழைத்ததற்கு நன்றி தெரிவிக்க மட்டுமின்றி இரு பக்தர்களிடம் அபச்சாரப்பட்டதற்கு மன்னிக்கும்படி பிரார்த்திக்கவும் தானே அந்த ஆதிகேசவன் சன்னதி நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். சரியாக சொன்னாய் லலிதா. சரி, வா போகலாம். நமஸ்காரம் சுவாமி. அடடே, வா சுதர்சனா, எப்படி இருக்கிறாய்? நலமாக இருக்கிறேன் சுவாமி. ஆமாம், நீ எங்கே போய் கொண்டிருந்தாய்? என்னை எப்படி பார்த்தாய்? நான் கோயிலுக்கு போய் கொண்டிருந்தேன். அதோ அங்கிருந்து உங்களை பார்த்தேன், ஓடோடி வந்து விட்டேன். மிகவும் சந்தோஷம் அப்பா. நீ கற்கும் கல்வியில் ஊக்கத்தோடு இருக்கிறாயா? ஏனென்றால் கல்வி ஒருவனை மேம்பட்டவனாகவும் செல்லும் இடங்களில் சிறப்புடையவனாகவும் ஆக்குகிறது. அதில் மிகவும் ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும். தாங்கள் சொல்வதைத்தான் என் தந்தையும் சொல்லுவார். நானும் ஊக்கத்துடனே தான் கல்வி கற்பேன். இருப்பினும் என்னப்பா, ஏதோ தயங்குகிறாய்? சொல்ல வந்ததை தயங்காமல் சொல். வேத பாடங்களை என் தந்தையிடமிருந்து கற்று வருகிறேன். இருப்பினும் தாங்கள் முன்பெல்லாம் பாடிக்கொண்டு வருவீர்களே. ஓ, தமிழ் பாசுரங்களை சொல்கிறாயா? அதேதான் சுவாமி. அந்த பாசுரங்களை நீங்கள் பாடியபடி வரும்பொழுது அதன் இனிமை என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது சுவாமி. நான் பாடியதையா இனிமை என்கிறாய்? ஆம் சுவாமி, அதில் என்ன சந்தேகம்? பாசுரங்களில் பொதிந்துள்ள அர்த்தங்களால் தமிழ் பாசுரங்கள் இனிமையானது என்பதில் அடியேனுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த அடியவன் பாடியது இனிமையாக இருந்தது என்கிறாயே, அதில் தான் எனக்கு சந்தேகம். என் தந்தை நேற்று கூட சொல்லிக் கொண்டிருந்தார், அடக்கமான குணத்திற்கு உதாரணமான திருக்கச்சி நம்பிகளை அவமதித்தேனே என்று. அதன் பொருள் இப்போது எனக்கு நன்கு விளங்கியது சுவாமி. சந்தேகமே வேண்டாம், நீங்கள் பாடும் பாசுரங்கள் மிகவும் இனிமையானவை. சரி சரி, அதை விடப்பா. நான் விடப்போவதில்லை. நீ என்னப்பா சொல்கிறாய்? உங்களிடமிருந்து பாசுரங்களை கேட்காமல் கற்காமல் விடப்போவதில்லை என்கிறேன். இது என்ன அபச்சாரம்? நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா சுவாமி? நீ எதுவும் தவறாக பேசவில்லை. அக்ரஹார வீதி வழியே பாசுரங்களை இந்த அடியவன் பாடிச் செல்வதுதான் தவறு. என்னிடமிருந்து பாசுரங்களை கற்க வேண்டும் என்று சொல்கிறாயே, அதுதானப்பா எனக்கு புரியவில்லை. ஏன் சுவாமி, பாசுரம் கற்பது தாழ்வான விஷயமா சுவாமி? இல்லை இல்லை, பாசுரங்களை கற்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் உயர்வான விஷயமே. அதிலும் உயர்வுக்கு உயர்வாக அதில் உள்ள அர்த்த விசேஷங்கள். நீ கற்கின்றாயே வேதம், அதன் பொருட்களை தெள்ளத் தெளிவாக விளக்குவதோடு நம் அன்றாட வழக்கு மொழியான தேன் தமிழில் இருப்பது இன்னும் அதற்கு சிறப்பானதாகும் அப்பா. ஆனால் நீ என்னை தேர்ந்தெடுத்ததுதான் தவறு. சுவாமி, என்னை பொறுத்தவரை எனக்கு மறுபிறவி கொடுத்தவர் தாங்கள். அப்படியெல்லாம் இல்லை அப்பா. உன்னை பாதுகாத்தது அந்த பேரருளாளனின் கருணையே. அவனுடைய கருணைக்கு முன்னால் இந்த அடியவன் மிகவும் அற்பமானவன். எனக்கு தெரிந்ததெல்லாம் அன்று என் உயிரை மீண்டும் தந்தளித்தது நீங்கள்தான். பெருமாள் உங்கள் மூலமாக என்னை காப்பாற்றினார் என்று நீங்கள் சொல்வது போலவே சொல்லலாம். அதே பெருமாள் தான் தமிழ் பாசுரங்களை கற்க உங்களை ஆசானாக ஏற்க எனக்கு கோடி காட்டியிருக்கிறார். எனவே மறுக்காமல் எனக்கு பாசுரங்களை கற்றுக் கொடுங்கள். எனக்கென்னவோ இது ஒத்து வரும் என்று தோன்றவில்லை. ஏற்கனவே நான் அக்ரஹாரத்தில் பாசுரங்களை பாடுகிறேன் என்று பல பிரச்சனைகள். இதில் எப்படி உனக்கு பாசுரங்களை நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? வேண்டாம் சுதர்சனா, யாராவது ஏதாவது சொல்வார்கள். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். முக்கியமாக என் அப்பா ஒன்றும் தடை சொல்ல மாட்டார். நிச்சயம் அவர் ஒப்புக்கொள்வார். அதற்கில்லை சுதர்சனா, இதுவரை தினப்படி வகுப்பாக யாரும் என்னிடம் கேட்டதில்லை. ஏன் என் மூலமாக இந்த பாசுர வகுப்பு ஆரம்பமானதாக இருக்கட்டுமே. தயவு செய்து சரி என்று சொல்லுங்கள் சுவாமி.